எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். 193வது பாட்டு. ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ நிலை மாறும் புவியகன்றிடினோ மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை ஆண்டவரே. 150வது பாட்டு. இயேசுவின் நாமம் அதிசயமாமே, என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இந்த பாடல் புத்தகத்தில் 150வது பாட்டு. இயேசுவின் நாமம் அதிசயமாமே, என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவின் நாமம் அதிசயமாமே, என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். என்னை விசாரிக்கும் அன்புள்ள இயேசுவே, எப்போது என்னுள்ளம் ஜீவிக்கின்றார், எப்போது என்னுள்ளம் ஜீவிக்கின்றார். என்னை விசாரிக்கும் அன்புள்ள இயேசுவே, எப்போது என்னுள்ளம் ஜீவிக்கின்றார், எப்போது என்னுள்ளம் ஜீவிக்கின்றார். இயேசுவின் நாமம் அதிசயமாமே, என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஆடும் மலையும் மேடானாலும் கர்த்தரை வழிகாட்டி நடத்தினார். காடும் மலையும் மேடானாலும் கர்த்தரை வழிகாட்டி நடத்தினார். இம்மானுவேலவர் என்னோடிருந்துமே, இம்மட்டும் காத்ததால் ஸ்தோத்தரிப்பேன். இம்மட்டும் காத்ததால் ஸ்தோத்தரிப்பேன். இம்மானுவேலவர் என்னோடிருந்துமே, இம்மட்டும் காத்ததால் ஸ்தோத்தரிப்பேன். இம்மட்டும் காத்ததால் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவின்
நாம அதிசயமாவே என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். போக்கும் வரத்தும் ஆபத்திலும் காக்கும் தம்பலமான கரங்களே. போக்கும் வரத்தும் ஆபத்திலும் காக்கும் தம்பலமான கரங்களே. நம்பிடுவேனே நான் நம்பிடுவேன் நித்தம் நன்றி மறவாமல் ஸ்தோத்தரிப்பேன். நன்றி மறவாமல் ஸ்தோத்தரிப்பேன். நம்பிடுவேனே நான் நம்பிடுவேன் நித்தம் நன்றி மறவாமல் ஸ்தோத்தரிப்பேன். நன்றி மறவாமல் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவின் நாம அதிசயமாவே என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இன்றை சுமந்த நேரங்களில் தந்தை கம்பளமீன்று தேற்றினாரே. இன்றை சுமந்த நேரங்களில் தந்தை கம்பளமீன்று தேற்றினாரே. என்னென்ன துன்பங்கள் இன்னும் வந்தாலுமே மென்மேலும் இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன். மென்மேலும் இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன். என்னென்ன துன்பங்கள் இன்னும் வந்தாலுமே மென்மேலும் இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன். மென்மேலும் இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவின் நாம அதிசயமாவே என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். சோதனையான வியாதிகளில் வேதனை மரணப்படுக்கையிலும் சோதனையான வியாதிகளில் வேதனை மரணப்படுக்கையிலும் சித்தம் நிறைவேற முற்றும் குணமாக்கி ஜீவனளித்தலான் ஸ்தோத்தரிப்பேன். ஜீவனளித்தலான் ஸ்தோத்தரிப்பேன். சித்தம் நிறைவேற முற்றும் குணமாக்கி ஜீவனளித்தலான் ஸ்தோத்தரிப்பேன். ஜீவனளித்தலான் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவின் நாம அதிசயமாவே என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். பாக்கியமான ரட்சிப்புமே பெற்றே நிகரமான அழைப்புமே. பாக்கியமான ரட்சிப்புமே பெற்றே நிகரமான அழைப்புமே. ஆனந்த தைலத்தின் வல்ல அபிஷேகம் அன்போடு இந்த நான் ஸ்தோத்தரிப்பேன். அன்போடு இந்த நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆனந்த தைலத்தின் வல்ல அபிஷேகம் அன்போடு இந்த நான் ஸ்தோத்தரிப்பேன். அன்போடு இந்த நான் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவின் நாம அதிசயமாவே என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்.
கர்த்தரை கண்டு நான் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை கண்டு நான் ஸ்தோத்தரிப்பேன். கற்புள்ள கன்னிகை கூட்டமுடன் சேர்ந்து கர்த்தரை கண்டு நான் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை கண்டு நான் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவின் நாமம் அதிசயமாமே என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவின் நாமம் அதிசயமாமே என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். என்னை விசாரித்தும் அன்புள்ள இயேசுவே எப்போதும் என் உள்ளம் ஜீவிக்கிறார். எப்போதும் என் உள்ளம் ஜீவிக்கிறார். என்னை விசாரித்தும் அன்புள்ள இயேசுவே எப்போதும் என் உள்ளம் ஜீவிக்கிறார். எப்போதும் என் உள்ளம் ஜீவிக்கிறார். இயேசுவின் நாமம் அதிசயமாமே என்றென்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு 5-10 நிமிஷம் கொஞ்சம் கர்த்தரை ஆராதிக்கும்படி முழங்கால் படியிட்டு என்னோட தேவனை மகிமையோடு கூட கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா எல்லாரும்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 மாதம் நடத்தின தேவன் இந்த 4வது மாதத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. அவர்கள் 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்களாம். ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு ஒரு பெராக்காவாய் கர்த்தர் மாற்றி தரட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஹல்லேலூயா கர்த்தர் இந்த மாதம் எனக்கு அநேக காரியங்களை ஹல்லேலூயா கர்த்தனுக்கு தருவார்னு நம்பிக்கையோடு எல்லாரும் வாய்களை திறந்து முழங்கால் படியிட்டு கர்த்தர் நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நல்லவர், 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 நல்லவர். பானையிலே கொஞ்சம் மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கான். 2 விறகு பொறுக்கி அந்த சகோதரி சொல்ல நானும் என் பிள்ளையும் புசித்து பின்பு சாக போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசி சொல்றார் அந்த கொஞ்சம் மாவில் அந்த கொஞ்சம் எண்ணெயில் முதலாவது ஒரு அப்பம் சுட்டு நீ எனக்கு கொண்டு வந்து தருவாயானால் இந்த பஞ்ச காலம் முழுவதும் அல்லேலூயா செலவழிந்து போகாது. கலையத்தில் எண்ணெயும் குறைந்து போகவே போகாது. அல்லேலூயா. இந்த 3 மாதத்தை முடித்து இந்த 4வது மாதம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் என்கிட்ட கொஞ்சம் பலம் தான் இருக்குது, கொஞ்சம் கிருபை தான் இருக்குது. அல்லேலூயா. அப்படி இருக்கவங்க கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த முதலாவது அப்பத்தை முதலாவது அடைய கொண்டு வந்து அவர் தீர்க்கதரிசிக்கு தரும்போது கடைத்த நடைஸ்வருக்கு நடத்தினது போல அல்லேலூயா இந்த அதிகாலையில் கொஞ்சம் பலத்தை கொஞ்சம் உற்சாகத்தை அல்லேலூயா கர்த்தருக்கு நீங்கள் செலுத்துவீர்கள். ஆனால் இந்த மாதம் முழுவதும் அல்லேலூயா உங்களுக்கு தேவையான பலத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கு தேவையான சுகத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் தருவார். உங்களுக்கு தேவையான உதவிகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்ல ஆண்டவர் அந்த சகோதரி தந்தது போல கர்த்தாவே இந்த முதலாவது இந்த அப்பத்தை முதலாவது அடைய ஆண்டவர் கொஞ்சம் மாவில் கொஞ்சம் எண்ணெயில் நான் உமக்கு தருகிறேன்னு சொல்லும்படியா கொஞ்சம் வாய்களை திறந்து அல்லேலூயா நீங்களே இந்த கொஞ்சம் பலன் இருக்கிற எனக்கு முழு பலன் தந்து நடத்துங்கன்னு சொல்லி அல்லேலூயா உங்களோட வாய்களை திறந்து கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ நல்லவர், 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 நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொஞ்சம் பலன், கொஞ்சம் பலன், அல்லேலூயா. கொஞ்சம் மாவு, அல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெய், அல்லேலூயா. முதலாவது எனக்கு தருவாயானால் அல்லேலூயா
உன் பலத்தை முதல் நாள் எனக்கு தருவாயானா. ஹல்லேலூயா. ஓ பஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் உனக்கு மாவு குறைந்து போகாது, உனக்கு என்ன குறைந்து போகாது. கர்த்தர் வாக்கு தந்தது போல ஹல்லேலூயா இந்த மாதம் தேவன் நமக்கு நல்ல பலத்தை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிற தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அவர் முறிந்த நாணலை முறியாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரிய அணையாதவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்லு, தள்ளாடுகிற என்னை அவர் தைரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. தள்ளாடினவன் தாவீதை போல இருப்பான் வசனம் சொல்லப்பட்டது போல வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் அல்லாமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுவோம். இதுவரை எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. இன்னொரு விஷயம், யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. சபையை ஊழியத்தை எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. 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 சத்தத்தை உயர்த்தி இந்த வாசம் எல்லாத்தையும் எல்லா வருமானத்தை யெகோவா யெகோவா ஈரே. ஒவ்வொரு நாள் பிரயாணத்தை, ஒவ்வொரு நாள் வேலை செய்யறது, பிள்ளைங்களோட படிப்பு, ஊழியத்தை, சபை
யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் 2 கையை உயர்த்தி அந்த மகன் தகப்பனை பார்த்து கேட்குறான், கட்டை, நெருப்பு, கத்தி எல்லாம் ஆயத்தமாக இருக்கு, ஆட்டுக்கடா மட்டும் ஆயத்தமாக இல்லையே? மலை கீழே கேட்குறாரு. ஆபிரகாம் தைரியமாக சொல்கிறாரு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் சொல்கிறீங்க, இந்த 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும் எங்கள் வீடு, என் பிள்ளைங்க, எங்களோட வேலை ஸ்தலம், எங்கள் போக்குவரவு, உங்கள் வியாபாரம், சபை, ஊழியம், அல்லேலூயா. எத்தனை பேர் 2 கையை உயர்த்தி சொல்கிறீங்க? எல்லாரும் 2 கையை நல்லா உயர்த்தலாமா? முடியுமா? நான் நல்லா உயர்த்தி அல்லேலூயா. எத்தனை பேர் வாய்களை திறந்து எல்லாம் பார்த்து கொள்வீர்? அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமாக சொல்கிறீங்க? எல்லாம் பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. எதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் சந்திக்க பயந்து இருக்கிறீங்களோ, அல்லேலூயா, எதெல்லாம் உங்களை தைரியப்படுத்துகிறது அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். 2 கையை உயர்த்தி எத்தனை பேர் நம்பிக்கையோடு யெகோவா ஈரே. இப்போ கண்ணு முன்னாடி கொண்டு வந்து எல்லாத்தையும் எல்லாம் பார்த்து கொள்வீர். இந்த காலையில தைரியமா சொல்லுங்க, எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. ஏசப்பா எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ரிபலதுதமன. யெகோவா ஈரே. இன்னும் ஒரு விஷயம், எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா உங்க வாய் வார்த்தை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்க வாய் வார்த்தை கர்த்தர் கனப்படுத்துவார். எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. அது ஆபிரகாம போல எத்தனை பேரோட கையை உயர்த்தி சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த காலையில் ஆபிரகாமை போல கையை உயர்த்தி சொல்றீங்க? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இந்த வார்த்தை அப்படியே தைரியமா இந்த காலையில் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஒரு அபிஷேகத்தை உணர்ந்து, கிருபை உணர்ந்து தைரியமா சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென், ஆமென், ஆமென். இந்த மாதம் இருக்கக்கூடிய இந்த எல்லா அரசியல் தேர்தல் காரியங்களை அந்த தேர்தல் நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காதவன், எங்க விதமான வன்முறை எங்கு நடக்காமல் கர்த்தர் தமிழ்நாட்டில் தேர்தலை சமாதானமாய் நடத்தும்படியாக, சமாதானமான கர்த்தருக்கு சித்தமான ஆட்சியை கர்த்தர் கொண்டு வரும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். நீங்கள் முடியுமானால் ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, ஒரு சித்தமானவர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக, ஒரு சித்தமான ஆட்சியை கர்த்தர் கொண்டு வருவீராக நீ சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் மீதியான நிமிஷம் முழுதுமாக கர்த்தர் நடத்தும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஆண்டோட கிருபையினாலே தொடர்ந்து சபையில் ஜெபம் நடைபெற்று கொண்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலையில் நடந்த ஜெபம் மாலையிலும் சேர்த்து நடைபெறுகிறது. நமக்கு வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஆராதனை இருக்கிறதுனால இன்றைக்கு மதியமும் ஜெபம் நடைபெறும், இன்றைக்கு சாயங்காலமும் ஜெபம் நடைபெறும். இந்த ஜெபம் நாளைக்கு மதியத்தோடு முடிவடையும். தேவட பிள்ளைங்க, வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே சர்வீஸ் நமக்கு காலையில் 8 மணிக்கும், ஈஸ்டர் ஆராதனை 8 மணிக்கு நடைபெறும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள்.
இன்றைக்கு சரியாக மதியம் ஒரு 3 மணிக்கு ஞானசன ஆராதனை இருக்கிறது. ஆண்டவருக்கு சித்தமானால் ஒரு 6 தேவட பிள்ளைங்க கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ண போகிறாங்க. கர்த்தரோட தொடர்ந்து பலப்படுத்தட்டும், கர்த்தரோட நடத்தட்டும். கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உடமத்திலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவனுக்கு பாராட்டின இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். வேத புத்தகத்தை கொண்டு வந்த எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை ஏசையா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை தியான கூட்டத்துக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே ஆண்டவர், இந்த வசனத்து மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக, உடன் நல்ல நாமத்தில் மையப்படுத்துவீராக. இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் ஒரு வாக்குத்தத்தமாக இந்த 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் சொல்லுங்க? எனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஒரு 3 முறை சொல்லாமா? எனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கடைசியா, எனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இங்கே ஏசையா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை தேவனுடைய கிருபையினாலே இங்கே ஒரு ப்ராஃபஸியாக சொல்லுகிறார். என்னன்னு கேட்டால், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நான் தேவ சமூகத்திலே இதுக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்கும் போது நேற்று இரவிலே இந்த வசனத்தை கர்த்தரின் மனதிலே கர்த்தர் தந்தார். என்னன்னு கேட்டால், இந்த மாதம் தேவன் நமக்கு ஒரு இரக்கம் செய்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்கே வசனம் இருக்கிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். பொதுவாக நிறைய வசனங்களை வாசிக்கிறோம், நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதை பற்றி நிறைய வசனம் இருக்கிறது. ஆனால் இங்கே இப்படி ஆரம்பிக்கிறார்னு கேட்டால், ஒரு மனுஷன் தேவனுக்காக காத்திருப்பது ஒரு பெரிய அனுபவம். எல்லாரும் கவனிக்கணும். ஒரு மனுஷன் ஒருவருக்காக தேவனுக்காக காத்திருக்கிறது நல்ல அனுபவம். ஆனால் ஒரு பெரிய அதிகாரியை போய் பார்க்கணும்னு சொன்னால், ஒரு பெரிய அரசு அதிகாரிகளை போய் பார்க்கணும்னு சொன்னால், அவங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காக காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். அவங்க ஒரு வேளை 10 மணிக்கு வரேன் அப்படின்னு நமக்கு அப்பாயின்மெண்ட் தந்திருந்தா, அவங்க பெரிய ஒரு அதிகாரியாக இருப்பார்களானால், நம்ம ஏறக்குறைய ஒரு 9:30 மணிக்கு இல்லை ஒரு 9:45 போயிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் காத்திருப்போம். ஒரு வேளை 10 மணிக்கு வரேன்னு சொன்னவங்க ஒரு சில வேலைகள் நிமித்தம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட லேட்டாக வரலாம். ஆனால் பெரிய அதிகாரிகளுக்கு முன்பாக முன்னாடி போயிட்டு நம்மளை போல காத்திருக்கலாம். இதுதான் மனுஷனுடைய வழக்கம். ஆனால் நல்லா கவனிக்கணும், நமக்காக தேவன் இறங்கும்படி காத்திருப்பார்னு சொன்னால் இது ஒரு முக்கியமாக ஒரு விலையேறப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போகிறேன், நம்ம காத்திருக்கலாம். ஏதோ ஒரு உதவி கேட்க போகிறேன், நம்ம காத்திருக்கலாம். ஆனால் நமக்கு உதவி செய்யும்படி யாருன்னா காத்திருப்பாங்கன்னு சொன்னால் அது கர்த்தர் நம்ம மேலே வைத்த பெரிய கிருபை தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் காத்திருக்கிற போகிறதில்லை, உங்களுக்காக எனக்காக உதவி செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் நிச்சயம் நம்புறீங்க? எனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கெல்லாம் நீங்கள் இருந்தீங்களோ கர்த்தர் இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. வசனம் இருக்கிறது ரோமர் புத்தகத்தில், இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகுமா, நடுகிற நாளும் அல்ல, நீர் பாய்ச்சுகிற நாளில் விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்கிறது போல, இறங்குகிற தேவனால தான் எல்லாம் ஆகுமா. ஒரு நேரத்தில் உங்களுக்காக எனக்காக யார் இரக்கம் செய்யணும்னு கேட்டால் தேவன் இரக்கம் செய்யணும். புதிய ஏற்பாட்டை வாசிப்பில்லைன்னா பர்த்திமையும் ஒரு சத்தம் விட்டு கூப்பிடுகிறான்னு கேட்டால், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்கும் என்று சொல்லுகிறான்.
வேதத்தை நன்றாக வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷத்திலே ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகள் பிசாசினால் வேதனைப்படுகிறார் என்று சொல்லி இயேசு பக்கமாக சொல்லுவாங்க, என் மகளுக்காக கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இறங்குங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே 2 அதிகாரத்தை தள்ளி ஒரு தகப்பன் பிசாசு பிடியில் இருக்கிற ஒரு மகனுக்காக ஆண்டவரை பார்த்து கேட்குறான், என் மகனுக்காக இறங்குங்க அப்படின்னு கேட்குறார். நல்லா கவனிக்கணும். வேத புத்தகத்தை வாசிப்பனால் எப்பாப்பரா தீர்த்தை பற்றி சொல்லப்படுகிறது, வியாதியின் மேல் அவன் வியாதி உண்டாகாதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு இறங்கினார் அப்படின்னு வசனம் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். தேவனை பார்த்து நம் இரக்கம் கேட்கிறது ஒரு பக்கம், ஆனால் தேவனே நமக்கு காத்திருந்து இரக்கம் செய்கிறது என்பது அதை விட விலையேற ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் தேவன் உங்களுக்கு எனக்கு நம்முடைய காத்திருப்புகளில் அவரே காத்திருந்து நமக்காக கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார். ஒரே ஒரு நேரம், ஆண்டவரே எனக்காக இந்த மாதம் நீ இரக்கம் செய்வீராக. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நமக்காக உங்களுக்காக எனக்காக யாரும் இறங்க வேணாம், கர்த்தர் இறங்குவாரானால் எல்லாவற்றையும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் நேரமாகனால கொஞ்சம் சுருக்கமாக இந்த நாளிலே ஒரு தியான கூட்டமாக இருக்கிறனால வசனத்தை பேசுகிறேன். இந்த நாளில் என்னுடைய தியானத்துடைய தலைப்பு என்னென்னு கேட்டால், செய்திட தலைப்பு இறங்குகிற தேவன் அப்படின்னு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் யார் யாருக்கெல்லாம் இறங்க போகிறார், எப்படிலாம் இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 குறிப்புகளை நேரம் அனுமதிக்கிறது போல நாம் துரிதமாய் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்தருள் வாசிக்கலாம். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். போதும். முதலாவதாக இந்த மாதம் தேவன் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிற தேவன் எப்படி நமக்கு இறங்க போகிறார் என்று சொன்னால், முதல் குறிப்பாக சொல்லுகிறேன், தேவன் இந்த மாதம் நமக்கு முதலாவதாக நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் இந்த மாதம் எப்படி நமக்கு இறங்க போகிறார்னு கேட்டால், நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தராகிய ஒரு மீட்பர் சொல்லுகிறார். இன்றைக்கு முதலாவது நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற மாதமாக, கர்த்தர் இறங்குகிற ஒரு மாதமாக இருக்கும். முதலாவது கர்த்தர் இந்த மாதம் எப்படி நமக்கு இரக்கம் செய்ய போகிறார்னு சொன்னால், நித்திய கிருபையுடன் கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவன் பொதுவாக இரக்கம் செய்கிறவர் தான். ஆனால் இங்கே வசனம் இருக்குது, நித்திய கிருபையுடன் இரக்கம் செய்ய போகிறாராம். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவ பிள்ளைங்களை பார்த்தா, இதுக்கு முன்னாடி வசனம் அழகாக இருக்கிறது, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை என்ன பண்ண உனக்கு மறைச்சேன் அப்படின்றார். அப்போ தேவன் ஆண்டோட பிள்ளையை பார்த்து சொல்கிறாரு, அற்ப காலம் உண்ட கோபத்தினால, ஏதோ தேவன் நம்ம மீது வைத்த கோபத்தினால ஆண்டவர் முகம் நமக்கு என்ன பண்ணதான் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில நேரத்தில் நாம் வளர்க்கக்கூடிய பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்களை ஒரு சில நேரத்தை தாய் தகப்பன் கோபமாக இருப்பார்களானால் பிள்ளை முட்டை சரியாக முகத்தை காட்ட மாட்டாங்க. பிள்ளைங்க என்ன தான் பேசினாலும் முகத்தை சரியாக காட்டாமல் அந்த கோபம் தணிந்த பிறகு தான் என்ன பண்ணோம், முகத்தை சரியாக காட்ட முடியும். அப்போ நல்லா கவனிக்கிறேன். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே என் முகத்தை உனக்கு நான் மறைச்சிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல், தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல், தேவனுடைய கிருபையை உணர முடியாமல், தேவனுடைய நடத்துதலை உணர முடியாமல் ஏதோ ஒரு வெறுமையை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஏதோ ஒரு எம்டியாக இருக்கிறது போல் நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு தனிமையான பாதை நடக்கிறது போல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் என் கோபத்தையெல்லாம் உன்னை விட்டு விலக்கி நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்க போகிறேன் என்று வாக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். தேவன் கோபமாக இருப்பார் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய கோபமாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க, முகம் தர மாட்டாங்க, அவங்களோட உரையாடல் சுருக்கமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் இங்கே வசனம் இருக்கிறது, தேவன் அற்ப காலம் உண்ட கோபத்தினால் நம்ம மேலே இருந்தார். அப்போ இருக்கும்போது என்ன பண்ணிட்டார், நம்ம முகத்தை மறைக்கும் போது என்ன பண்ணிட்டாமா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், தேவ முகம் மறைக்கப்பட்ட போது சத்தம் சரியாக கேட்கல. அப்போ ஒரு சில வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே தொடர்ந்து ஏதோ ஒரு வெறுமையை,
ஏதோ ஒரு தனிமையை, ஏதோ ஒரு தேவ சமூகத்தை உணர முடியாமல், ஏதோ சபைக்கு நீங்கள் வரலாம், ஆனால் ஒரு தேவ சமூகத்தை உணர முடியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு வெறுமையை உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே வசனம் இருக்கிறது, தேவன் அந்த கோபத்தெல்லாம் நீக்கி நமக்கு இறங்க போகிறாராம். இங்கே அந்த சகோதரியை பற்றி 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு நித்திய கிருபையின் ஆண்டவர் இறங்க போகிறாருன்னு கேட்டால் உங்கள் வேத புத்தகத்தில் அப்படியே எடுத்து சகோதரி வாசிப்பாங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 54:6. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிரியாலத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். போதும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த மாதம் தேவன் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறவர். எப்படி இறங்குறாரா? நித்திய கிருபையுடன் கர்த்தர் இறங்க போகிறார். சகோதரிமாருங்க, பிரதர்ஸ், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே ஆண்டவர் நித்திய கிருபையுடன் இறங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் உன் மேலே கோபமாக இருந்தேன், என் கோபம் நீங்கின பிறகு நான் உன் மேலே என்ன பண்ண போகிறேன்? நித்திய கிருபைக்கு இறங்க போகிறேன் அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசிக்கும்போது, வேத புத்தகத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கும்போது முன்பாக இருக்கிற வசனங்களை வாசிக்கணும், பின்னாடி இருக்கிற வசனங்களை வாசித்தால் தான் அதற்கான உண்மையான காரணம் தெரியும். தேவன் இந்த சகோதரி மேலே, இந்த தேவ பிள்ளை மேலே கோபமாக இருக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்ததுன்னு கேட்டால் இங்கே 3 காரியம் சொல்லப்படுகிறது. 1, கைவிடப்பட்டவள். 2வது மனம் நொந்தவள். 3வது தள்ளப்பட்டவள். எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். இந்த மாதம் தேவன் யாருக்காக நித்திய கிருபை இறங்க போகிறான்னு கேட்டால் கைவிடப்பட்டிருக்கிறவர்களுக்கு, மனம் நொந்திருக்கிறவர்களுக்கு தேவன், அது மாத்திரமல்ல தள்ளப்பட்டு இருக்கிறவர்களுக்கு. உட மனதில் நல்லா எழுதி கொள்ளுங்க. இந்த 3 மாதம், கடந்த 3 மாதத்திலே இந்த 3 அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம். 1, கைவிடப்பட்ட அனுபவத்தில் போயிருக்கலாம். 2, மனம் நொந்து போன அனுபவத்தில் போயிருக்கலாம். 3வது, நீங்கள் தள்ளப்பட்ட அனுபவத்தில் போயிருக்கலாம். அப்படி யாராவது இந்த காலையிலே நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருப்பீர்களானால், இப்படிப்பட்ட தேவ சகோதரியோடு, தேவ பிள்ளைகள் மீது தேவனோட முகத்தை மறைச்சிருக்கிறார். ஏற்கனவே அந்த தேவ பிள்ளைங்க யாருன்னு கேட்டால் கைவிடப்பட்டவங்க. ஏற்கனவே அந்த தேவ பிள்ளைங்க யாருன்னு கேட்டால் மனம் நொந்தவர்கள். ஏற்கனவே தேவ பிள்ளைங்க யாருன்னு கேட்டால் தனித்து விடப்பட்டவர்கள். இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். அவர்கள் யாருன்னு சொன்னால் தள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு இருக்கிறீங்க, என் மனது ரொம்ப நொந்து போயிருக்க. ஒருவேளை உங்களோட மனது ஒரு சில காரியங்களினாலே தொடர்ந்து அடிபட்டு வேதனைப்பட்டு உங்கள் மனது முதல் இருக்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லாமல் உங்கள் மனம் நொந்து போன நிலவரத்தோடு கூட இருக்கலாம். ஒருவேளை உங்களை வெளியில் பார்க்க நன்றாக இருக்கிறது போல தெரியும். வெளியில் பார்த்தா நீங்கள் நடக்கலாம், போகலாம், வரலாம், வேலை செய்யலாம். ஆனால் உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அறிந்த தேவன் தான் இது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உங்கள் மீது, என் மீது அன்பு வைத்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்க போகிறேன் என்று சொல்லுகிறார். கையை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த மாதம் தைரியமாக நம்புங்க. நீங்கள் கைவிடப்பட்டிருக்கிறீங்க, மன நொந்திருக்கிறீங்க, நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்க. தேவன் அப்படியே இந்த சூழ்நிலை வரும்போது இதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம். நல்லா கவனிக்கணும். கைவிடுகிறது, மனம் நொந்தது, தள்ளப்பட்டது தான் மனிதர்கள் செய்கிற காரியம். ஆனால் இதுக்கு கீழே வசனம் இருக்கு, தேவன் மீது கோபமாக இருந்தார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன், மனிதர்கள் நமக்கு எதிராக இருக்கும்போது தேவன் பட்சமாக இருந்தால் பரவாயில்ல. எல்லாரும் நல்லா கவனிக்கணும். மனிதர்கள் நம்ம மீது கோபமாய் அப்படி இருக்கும்போது தேவன் பட்சமாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இங்கே வாசிக்கிற வேத வசனத்தில் 2 சம்பவம் நடக்குது. நல்லா என்ன கவனிக்கணும். 2 சம்பவம் நடக்குது. 8ஆம் வசனம் இருக்குது, நான் வாசித்த அந்த 6ஆம் வசனம் இருக்குது. கைவிடப்பட்டு மனம் நொந்து தள்ளப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் என்ன பண்ணாராம்? அழைச்சார். நல்ல நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டானா. அதுக்கு அடுத்த வசனம் 8ஆம் வசனம் இருக்குது, தேவனும் கோபமாக இருக்கிறாராம். நல்லா கவனிக்கணும். இந்த 2-3 மாதங்களிலே உங்கள் சூழ்நிலைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். தள்ளப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், மனம் நொந்திருக்கலாம். இது ஒரு புறம் என்று சொன்னால், இன்னொரு புறம் தேவனும் உங்கள் மீது கோபமாக இருக்கிறது போல நீங்கள் உணர்ந்திருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே எனக்கு மனுஷன் பிரகாரமாக சகாயம் கிடையாது, எனக்கு உம்முடைய பிரகாரமாக சகாயம் கிடையாது நீங்கள்ட்டு புலம்பிட்டே இருந்திருப்பீங்களானால், இந்த மார்ச் மாதம், கடந்த மார்ச் மாதத்தில் எனக்கு மனுஷ சகாயமும் இல்லை,
எனக்கு தேவ சகாயமும் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருந்த ஒரு தேவ பிள்ளையாக, ஒரு சகோதரனாக, சகோதரியால் இருப்பீர்களானால் உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் பேசுகிறார். நான் உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமாக சொல்லுங்க, இனி நான் கைவிடப்பட்டவன் அல்ல, இனி நான் மனம் நொந்தவள் அல்ல, இனி நான் தள்ளப்பட்டவள் அல்ல, கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டவள் அல்ல, எனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா இருக்கிறீங்க? நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவாராம். அல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவாராம். அல்லேலூயா. அதுக்கு கீழே தான் வசனம் இருக்கு. அவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு பண்றார். என்ன தெரியுமா வாக்கு பண்றாரு? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது என்று கர்த்தர் வாக்கு பண்றார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறீங்க, யாரெல்லாம் மன நொந்திருக்கிறீங்க, யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறீங்க, யாரெல்லாம் தேவன் கூட உங்க மேல கோபமா இருக்கிற நினைக்கிறீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு 2 காரியத்தை சொல்றாரு. நான் நித்திய கிருபை உனக்கு இறங்குவது மாத்திரமல்ல, மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை போகலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இந்த மாசம் எனக்கு இறங்குவார்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த 3 மாதம் இந்த 3 அனுபவத்தில் நீங்கள் போயிருக்கலாம். 3 அனுபவத்தில் கைவிடப்பட்ட அனுபவம். ஆண்டவருக்கு இந்த திரும்ப அந்த வார்த்தை மனம் நொந்த அனுபவம், மனம் நொந்து மிகவும் வேதனைக்குள்ளா இருக்கலாம். அண்ணாலை பற்றி இருக்கிறது வேத புத்தகத்தில் வசனம் இருக்கு. என்னன்னு கேட்டால், அவருடைய வேதனை, அவருடைய துக்கம் ஜபம் கூட வரல. எப்படி தான் வந்ததா? அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. எப்படி இருந்தாங்கன்னா மனம் கசந்து அழுதாலும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். வீட்டில் இல்லைங்க, தேவ சமூகத்தில் தான். நல்லா கவனிக்கணும். தேவ சமூகத்தில் வந்து ஒரு சகோதரியால் வாயை திறந்து ஜெபிக்க முடியல அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்தில் வந்து ஒரு சகோதரியால் கதறி அழ முடியலன்னு சொன்னால், தேவ சமூகத்தில் ஒரு சகோதரியால் தேவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண முடியலன்னு சொன்னால், வசனம் இருக்குது, அவன் மனம் கசந்து அழுதாலாம். எப்படி அழுதாலாம்? மனம் கசந்து அழுதான்னு கேட்டால், அப்போ இந்த அண்ணால் வாழ்க்கை என்னன்னு கேட்டால், இவள் ஒரு மனம் நொந்தவளாக இருக்கிறா. ஒரு வேளை போன வாரம் ஆராதனைக்கு, 2 வாரம் முன்னாடி ஆராதனைக்கு நீங்கள் சபைக்கு வந்திருக்கலாம். உங்களால் ஒரு பாட்டு கூட பாட முடியாமல், உங்களால் கர்த்தரை ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியாமல், ஒரு மனம் நொந்த அனுபவத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது போல, உடைய கண்ணீரை மட்டும் விட்டுக்கொண்டே இருக்கிறது போல இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு நான் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமாக இருக்கிறீங்க? நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் மனம் நொந்தவள் அல்ல, நான் தள்ளப்பட்டவள் அல்ல, கர்த்தர் எனக்காக நித்திய கிருபையுடன் கர்த்தர் இறங்குவாராம். அது மாத்திரமல்ல, எல்லாம் விலகி போனாலும் உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி காலையில் தெரிஞ்சுங்க, இந்த மாதம் உங்களுக்காக எனக்காக இறங்கும்படி யார் காத்திருக்கிறா? கர்த்தர் காத்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் காத்திருப்பார். தைரியமாக சொல்லிட்டு போங்க, கர்த்தர் காத்திருப்பார் எனக்கு இறங்கும்படின்னு. இன்றைக்கி இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது சொல்லுங்கள், எப்படி இறங்குவாராம்? முதல்ல சொன்ன நித்திய கிருபையுடன் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். 3 அனுபவத்தில் போன தேவப்பிள்ளைக்கு இறங்குவார். மனுஷனும் அடைக்கப்பட்டிருக்கலாம், தேவனும் அடைக்கப்பட்டிருக்கலாம். 2 வாசல் மூடி இருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. 2வதாக யாருக்காக தேவன் இறங்குவார் என்று சொன்னால், எடுத்துள்ள வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் மைக்கில் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முதல்ல நித்திய கிருபையுடன் இறங்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. 2வது இங்கே அழகாக இருக்குது. எப்பிராயிமுக்கு ஆண்டவர் எப்படி இறக்கம் செய்ய போகிறாராம்? உருக்கமாக இறக்கம் போகிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் கிருபையோடு நித்திய கிருபையோடு இறக்கம் உருக்கமாக இறக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே நல்லா கவனிக்கணும். எப்பிராயிமை குறித்து கடந்த நாட்களுக்கு கூட ஒரு தேவ செய்தியை கேட்டேன். கர்த்தர் எப்பிராயிம் என்ன பண்ணுறாரா? கைப்பிடித்து நடக்க பழவிக்கிறார். நம்முடைய தேவடைய செய்தியை கேட்டோம். இந்த எப்பிராயிமுடைய பிறப்பை பற்றி நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யார் இந்த எப்பிராயிம்? இந்த எப்பிராயிமுடைய கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம்?
அப்படியே கொஞ்சம் வேத புத்தகத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம். தேவட பிள்ளைங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். போதும், நல்லா கவனிக்கணும். இந்த எப்பிராயிம் அப்படின்னு பெயர் வைத்தவர் யார் என்று சொன்னால், யோசேப்பு தன் பிறக்கக்கூடிய 2வது மகனுக்கு இந்த பெயர் வைக்கிறார். மூத்த மகனுக்கு மனாசேன்னு பெயர் வைக்கிறார். மனாசே என்று சொன்னால் என் தகப்பன் குடும்பத்தின் வருத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? மறக்க செய்தார் என்று சொல்லி மனாசேன்னு பெயர் வைக்கிறார். 2வது ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை பிறக்கிறப்போ சொல்கிறார் என்னன்னு கேட்டால், 2வது கர்த்தர் நாமத்து தேவன் என்னை சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே கர்த்தர் என்ன பண்ணாராம்? பலுக பண்ணினார் என்று சொல்லி எப்பிராயிம்னு பேர் வச்சார். அப்போ எல்லாரும் நல்லா கவனிக்கணும். எப்பிராயிம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால், எந்த இடத்துல நம்ம சிறுமைப்பட்டிருக்கிறோமோ அதே இடத்திலே கர்த்தர் நம்மை பலுக பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சிறுமைப்பட்ட இடத்திலே தேவன் நம்மை பலுக செய்கிற இடம் தான் எப்பிராயிம். அப்போ நல்லா கவனிக்க, எந்த எகிப்திலே இந்த யோசேப்பு சிறுமைப்பட்டிருந்தாரோ அதே எகிப்திலே கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால தான் 2வது பிள்ளை பிறக்கிறப்ப சொன்னார், என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி என்ன பேர் வச்சாராம்? எப்பிராயிம் அப்படின்னு வச்சாராம். சகோதரிமாருங்க, தேவ பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். 2வது கர்த்தர் எப்படி நமக்கு இறங்க போகிறாருன்னு கேட்டால், முதல்ல வாசல் நித்திய கிருபையுடன் இறங்குவேன். ஆனால் இந்த 2வது குறிப்பிட்டு ரொம்ப அழகாக பிடிச்சுன்னு கேட்டால், தேவன் இந்த மாதம் நமக்கு உருக்கமாக இறங்க போகிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இரக்கம் செய்யல, உருக்கமாக இறங்க போகிறாராம். ஒரு சிலரை பார்த்தா தாராளமாக இறங்கிடுவான், ஆனால் ஒரு சிலரை பார்த்தா ரொம்ப மனதில் ஒரு உருக்கம் உண்டாகி, நல்லா கவனிக்கணும், ஒரு உருக்கம் உண்டாகி அவளுக்கு இறங்குகிற விதமே வித்தியாசமாக இருக்குது. நல்லா கவனிக்கணும். நிறைய பேருக்கு நிறைய நம்மக்கிட்ட யாகசம் கேட்கிற, அதாவது காசு கேட்குற, ரோட்டில் போது யாகசம் கேட்குற நிறைய பேரை பார்த்து ஏதாவது காசு கொஞ்சம் போடுவோம். நல்லா கவனிக்கணும். காசு போடுவோம், ஒரு 5 ரூபா போடுவோம், 10 ரூபா போடுவோம். ஆனால் ஒரு சிலரை பார்த்த உடனே நம்ம மனசு 5 ரூபா 10 ரூபா இருக்காது. திடீர்னு பார்த்தா நம்ம கையில் ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபா கூட தந்துடும். என்னன்னு கேட்டால், அவங்கள பார்த்த உடனே ஒரு உருக்கம் வரும். இந்த உருக்கம் வந்துருச்சுன்னா நல்லா கவனிக்கணும். இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்குறப்போ அவருக்கு ஒரு உருக்கத்தை கர்த்தர் உண்டாக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்கே இருக்கிற எல்லாரை விட நீங்கள் அப்படி நினைக்கணும், இங்கே இருக்கிற எல்லாரை விட இந்த மாதம் கர்த்தர் என்னை பார்க்குறப்போ கர்த்தர் எனக்கு ஒரு உருக்கத்தை உண்டாக்கணும். அப்போ நீங்கள் சொல்லணும், நீங்கள் இருக்கிற எல்லாரை விட இந்த மாதம் கர்த்தர் என் முகத்தை பார்க்கும்போது எனக்கு உருக்கமாய் கர்த்தர் இரக்கம் செய்யணும். அல்லேலூயா. அப்போ நம்ம கொஞ்சம் இறங்கிட்டா என்ன பண்ணுவோன்னு கேட்டால், அவங்க மேலே ஒரு உருக்கம் உண்டாயிடுச்சுன்னு கேட்டால், அவங்க மேலே ஒரு பட்சம் உண்டாயிடுச்சுன்னு கேட்டால், நம்ம பர்ஸில் இருக்கிற அந்த 5 ரூபா 10 ரூபா விட்டுட்டு அவங்கள திரும்ப நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க முன்ன பின்னாடி பார்த்துருக்க மாட்டோம். ஏதோ ஒன்று என்ன பண்ணணும், நம்ம மனசு ஒன்றான உடனே அவங்க நாம் செய்கிற காரியம் அதிகமாக இருக்குது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதம் எப்பிராயிமுக்கு ஆண்டவர் இந்த மாதம் என்ன பண்ண போகிறாராம்? உருக்கமாக இறங்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக இந்த குறிப்பு இருக்கிறவங்க வசனம் இருக்குது, எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாக பேசணும்னு என் அடித்து கொண்டே இருக்கிறது, என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. நல்லா கவனிங்க. கர்த்தர் இந்த உருக்கமாக இறக்கம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த எப்பிராயிம் அதே இடத்துல நீங்கள் வாசிப்பீங்களானால் 18ஆம் வசனத்தை பாருங்கள். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்கே வசனத்தை, இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிக்கும் போது தெரியுது, கர்த்தர் அவனுக்கு உருக்கமாக இரக்கம் செய்வே சொல்ல. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவரை தண்டித்தாராம். யாரை தண்டித்தாராம்? எப்பிராயிமை தண்டித்தாராம். அங்கே அழகாக இருக்க வசனம் இருக்குது, நீர் என்னை தண்டித்தீர், நான் என்ன பண்ணேன்? பணியாத மாடு போல இருந்தான். இன்றைக்கி ஒரு 2-3 காரியங்களை எப்பிராயிமை பற்றி நான் சொல்லுகிறேன். ஏன் இந்த எப்பிராயிம் எப்படிப்பட்டவன், ஏன் கர்த்தரோட தண்டிச்சார்? நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மாதம் கடந்த நாட்களிலே தேவன் உங்களை தண்டித்திருக்கலாம். இந்த எப்பிராயிம் நேசிக்கிற பிள்ளை ஏன் தண்டித்தார்னு கேட்டால், உங்கள் வேத புத்தகத்தை ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் தானியேலுக்கு அடுத்து இருக்கிற புத்தகத்துக்கு நேராக எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த எப்பிராயிமை கர்த்தர் தண்டித்தார் அப்படின்னு கேட்டா, ஏன் இந்த எப்பிராயிம் தண்டிக்கப்பட்டான் அப்படி கேட்டா, சகோதரி பிள்ளைங்க கவனிங்க, அவன் அந்நிய ஜனத்தோடு கலந்துருக்கிறான். யாரோட கலந்துட்டான்னு கேட்டா, அந்நிய ஜனத்தோடு கலந்துட்டான். அவன் திருப்பி போடாத அப்பம். அப்போ அவனோட ஐக்கியம் நல்லா கவனிக்கணும். அவனோட ஐக்கியம், ஒரு தேவ பிள்ளையுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்னு கேட்டால் நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்களோட தான் ஐக்கியம் இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை யாரோட ஐக்கியம் வச்சிருக்கணும்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஐக்கியம் இருக்கணும். ஆனால் எப்பிராயிம் பற்றி இருக்கு, அவன் யாரோடு கலந்துட்டான்னு கேட்டால் அந்நிய ஜனங்களோடு கலந்துட்டான். நிறைய பேர்கிட்ட கலந்துட்டானா. தேவனுடைய கோபம் அவன் மீது உண்டாகிறது. நீங்கள் அதே அதிகாரத்தில் கூலிக்கு பொருத்தி கொண்டான்னு சொல்லிட்டு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இருக்கு. எப்பிராயிம் காவற்காரர் தேவனோடு எதிர்த்து நின்றார்கள். ஆனால் இந்த எப்பிராயிமை பற்றி அழகாக ஒரு வசனம் இருக்கு. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்பிராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தினை கூப்பிடுகிறார்கள், ஆசிரியரிடத்தில் போகிறார்கள். போதும், நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைங்க. இந்த எப்பிராயிமை பற்றி நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு உருக்கமாக இறங்க போகிறாரா. ஏன்னு கேட்டால் எல்லாரும் கவனிக்கணும். இந்த எப்பிராயிமை பற்றி அவன் அந்நிய ஜனத்தோடு கலந்துட்டான், திருப்பி போடாத அப்போ கூலிக்கு பொருத்தி கொண்டான். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை இருக்குது. ஏன் கர்த்தர் எப்பிராயிமுக்கு நல்லா கவனிக்கணும் உருக்கமாக இறங்க போகிறாருன்னு கேட்டால், அவனை பற்றி வேதம் சொல்லுது, அவன் ஒரு பேதையான புறா அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் சொல்லுங்க, யாரா பேதையான புறாவை, பேதையான புறாவை. ஆண்டவர் பார்த்து சொன்னார், ஜனங்களை பார்த்து, நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களாகவும் சர்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருங்க. புறாவில் எந்த விதமான கபடு கிடையாது, புறாவில் பிச்சு கிடையாது. ஆனால் எப்பிராயிமை பார்த்து நீங்கள் வேதத்தை நல்லா வாசித்தா தானை பற்றி சொல்லுவாங்க. அவன் யாருன்னு கேட்டால் ஒரு கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க தானை பற்றி. யூதாவை பற்றி சொல்லுவாங்க, அவனுக்கு சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எப்பிராயிமை பற்றி நல்லா கவனிக்கணும். இந்த 2வது குறிப்பை நான் முடிக்கிறேன். ஏன் கர்த்தர் அவனுக்கு உருக்கமாக இறக்கம் செய்ய போகிறாருன்னு கேட்டால், அவன் யாருன்னா ஒரு பேதையான புறாவா. என்ன புறாவா? புறா கிடையாது. என்ன புறாவா? பேதையான புறா. அப்படின்னு கேட்டால் இந்த பேதை எல்லாத்தையும் நம்பிடும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், நான் கர்த்தர் ஒரு பேதையாக வச்சுட்டாரே, நான் ஒரு பேதையாக இருக்கிறேனே, நான் நிறைய காலத்தில் ஏமாந்துட்டேனே, நிறைய காலத்தில் நான் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திக்கிறேனே அப்படி இருந்தால், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு, இந்த பேதையான எப்பிராயிமுக்கு தான் தேவன் உருக்கமாக இரக்கம் செய்ய போகிறாரா. ஒரு அலேலியா சொல்லாமா? எத்தனை பேர் சத்தமாக ஒரு அலேலியா சொல்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் பேதையாக இருந்து உங்கள் குணத்தை, உங்கள் காரியத்தை புரிஞ்சு நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருக்கலாம், நிறைய பேர் உங்களை வஞ்சித்து இருக்கலாம், நிறைய இடத்துல நீங்கள் ஏமாந்துட்டே வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி யாருக்கு கர்த்தர் நான் உருக்கமாக இறங்குவேன்னு சொன்னால், எப்பிராயிமப்பட்டிருக்கு, அவன் பிரியமான பிள்ளை அல்ல, குமாரன் மாத்திரம் அல்ல, அவன் ஒரு பேதையான புறாவாக இருக்கிறான். இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அவர்கள் பேதையாக இருந்தாலும் அவர்கள் திசை கெட்டு போகவே மாட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் இந்த காலையில் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பேதையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இறங்குவார். அல்லேலூயா. பேதையாக இருக்கவங்க திசை கெட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கி காலை நேரத்தில் சொல்லுங்கள், நீங்கள் பேதையாக இருக்கிற எப்பிராயிமாக இருந்தால் உங்களுக்கு கர்த்தர் எப்படி இறங்குவாராம்? உருக்கமாக கர்த்தர் இறங்குவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் உங்களோட கையை உங்களோட இருதயத்தில் வச்சு சொல்கிறீங்க? எத்தனை பேரோட கையை இருதயத்தில் வச்சு சொல்கிறீங்க? இந்த ஏப்ரல் மாதம் நான் ஒரு எப்பிராயிமாக இருந்தால் உங்கள் இருதயத்தை கையில் வச்சு சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு உருக்கமாக இறங்குவார். அல்லேலூயா. ஒரு வேளை உணர்ந்து சொல்லம்மா, கர்த்தர் எனக்கு உருக்கமாக இறங்குவார். அல்லேலூயா. அப்படி கண்ணை மூடி சொல்லம்மா, நான் ஒரு எப்பிராயிம். அல்லேலூயா. நான் அவருடைய குமாரன். அல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. எனக்காக அவருடைய இருதயம் துவங்கித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இருதயத்தில் கையை வச்சு தைரியமாக சொல்லுங்கள், இந்த ஏப்ரல் மாதம் எனக்காக தேவன் உருக்கமா இறங்க போகிறார். அல்லேலூயா. எனக்காக தேவன் உருக்கமா இறங்க போகிறார். பேதையான புறாவா இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த ஏப்ரல் மாதம் உனக்காக தேவன் இறங்குகிறதை அநேகர் பார்க்கும்படி கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கடைசியாய் கர்த்தர் இந்த மாதம் எப்படி நமக்கு இரக்கம் செய்வாராம்? யோசியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம்.
23ஆம் வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமால் இல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முதல்ல கர்த்தர் எப்படி இறங்க போறார்? நித்திய கிருபையுடன் இறங்குவார். யாருக்கு இறங்குவார்? கைவிடப்பட்டவங்களுக்கு, மனம் நொந்தவர்களுக்கு, தள்ளப்பட்டவர்களுக்கு, மனுஷனும் தேவனும் அடைக்கலமா இல்லாதவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்வார். ரெண்டாவது சொன்ன எப்ராயிமுக்கு கர்த்தர் உருக்கமாக இறங்க போகிறார். யார் கேட்டால் அவன் ஒரு பேதையான புறவா இருக்குன்னா கர்த்தர் உருக்கமாக இறங்க போகிறார். இங்கே இந்த வசனம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் வசனம் வாசிக்கிறப்போ, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து, நிறைய பேர் இந்த வசனத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கிறோம், கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்லை, நல்லா கவனிங்க. அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிக்க, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். இந்த மாதம் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் இரக்கம் கிடைக்கவே இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இங்கே வசனம் இருக்கா? அவனு கேட்டான், அவளை எனக்கென்று பூமியில் விதைத்தாரா? ஆண்டவர் தான் நம்மளை வச்சாரா? ஆனால் என்ன விஷயம்னு கேட்டால், இவளுக்கு இது வரைக்கும் எது கிடைக்கலன்னு கேட்டால், என்ன கிடைக்கலையா? இரக்கம் கிடைக்கவே இல்லையா? இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன் அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு ஒரு ராசி. என்ன ராசின்னு கேட்டால், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் இவங்களுக்கு யாருக்கிட்டையும் இறக்கமே கிடைக்கல. இவங்களுக்கு யாருக்கும் இறக்கம் கிடைக்கல. ஒருவேளை நிறைய பேருக்கு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட இறக்கம் கிடைக்கும். நிறைய பேர் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டால், அது என்னன்னு தெரில பிரதர், நான் பிறந்த ராசியா நான் வளர்ந்த ராசியான்னு தெரில, எனக்கு மட்டும் ஒரு இறக்கம் கிடைக்க மாட்டுது. ஒரு சிலருக்கு ஈஸியாக கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக கிடைக்குது. இது வரைக்கும் நீங்கள் இறக்கமே கிடைக்கல அப்படின்னா நம்ம மனசில் ஒரு எண்ணம் வருது, ஏன் ஆண்டவர் இப்படி பிறக்க செய்தார், என்னை ஏன் ஆண்டவர் இப்படி வைக்க செஞ்சார். இந்த மூணாவது குறிப்பாக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கம் பெறாதிருந்த உனக்கு கர்த்தர் இந்த மாதம் இரக்கம் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் இரக்கமே இல்லையா? உன் வேலை செய்கிறவனுக்காக யாரும் இறங்கலையா? உங்கள் குடும்பத்தில் உங்களுக்காக யாரும் இறங்கலையா? இது வரைக்கும் நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு மட்டும் இந்த லக்கு இறக்கணும் இல்லவே இல்லைன்னு சொன்னால், இந்த மாதம் நினைக்கிறேன் இரக்கம் பெறாதவங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த மாதம் கர்த்தர் இரக்கமே இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுது, எனக்கு எல்லாம் தோல்வியாக தான் இருக்குது. கூட இருக்கிறவங்கெல்லாம் இறக்கம் பெற்றுட்டு போயிடுறாங்க, எனக்கு பின்னாடி வந்தெல்லாம் இறக்கம் பெற்று போயிடுறாங்க, என் வேலை எனக்கு பின்னாடி வந்தெல்லாம் ஹைக் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறாரு, இரக்கமே இல்லையா உனக்கு, கர்த்தருக்கு இரக்கம் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது காரியங்களை வாசித்தேன். கர்த்தருக்கு தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்குமானால் கர்த்தர் எல்லார் மத்தியில் கர்த்தர் இரக்கம் கிடைக்க செய்வார். இந்த மாதம் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது வரைக்கும் இரக்கம் கிடைக்கல ஆண்டவரே. சிம்சோனை பற்றி வசனம் இருக்குது, பட்சிக்கிறோடத்துலேருந்து பட்சணமும் பலவாடத்துலேருந்து மதுரம் வந்தது. அது என்ன அர்த்தம்? விடுகதை கேட்டார், போயிட்டு அவர் கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கிட்ட கேட்டார், இந்த அர்த்தத்தை சொல்லுங்கள். பட்சிக்கிறோடத்துலேருந்து பட்சணமும் என்ன அர்த்தம்? அது சிங்கத்துலேருந்து தான் வந்தது, தேன் வந்தது. சிங்கத்துலேருந்து தேன் வரமா? சொல்லுங்கள், சிங்கத்தில் தேன் வரமா? சிங்கக்கிட்ட போனாவோ தேன் வராது, சாவு தான் வரும். ஆனால் தேவன் கூட இருந்தால் சிங்கத்துக்கிட்ட கூட கத்த நமக்கு என்ன வருவாராம்? பட்சிக்கிற இடத்துல பட்சணமும் பலவாடுறது மதுரம் வந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக எனக்காக எல்லாரையும் பட்சிப்பாங்க, எல்லாரையும் ஆஃபீஸில் போட்டு வேலை மேலே போட்டு அப்படி இப்படின்னு வருவாங்க. ஆனால் நம்ம மட்டும் போய் நின்னா நம்மிடத்தில் கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்க செய்வார். ஆனால் ஒரு கிரியை கர்த்தர் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் தேவன் இந்த மாதம் இரக்கம் பெறாதிருந்த உங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார். இதுவரைக்கும் இரக்கம் கிடைக்காத உங்களுக்கு இரக்கம் தரப்போகிறார். அதுக்கு ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? நம்மளோட முகத்தை மாற்ற வேணாம்,
யாரையும் பார்த்து சலிட் அடிக்க வேணாம், யாரையும் பார்த்து கீழே குனிய வேணாம். நல்லா கவனிக்கணும். யாரையும் பார்த்து சோக முகத்தோடு இறக்கம் செய்வாங்கன்னு பார்க்காதீங்க. யாரையும் பார்த்து கையெல்லாம் கட்டாதீங்க. யாரையும் பார்த்து கீழெல்லாம் போடாதீங்க. ஆமாம் சாமியெல்லாம் போடாதீங்க. ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், என் மேலே உங்கள் தயவுள்ள கரம் மட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் மேலே உங்கள் தயவுள்ள கரம் மட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே. நினைக்கிறேன் கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 7, 21, 22. சீக்கிரம் படிங்க. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஞ்சான்களுக்கும் அஷ்டதா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கும் தேவ பானகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சை ரசம், 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சை ரசம், படிங்க சிஸ்டர். 100 கல எண்ணெய் மட்டும், 100 கல எண்ணெய் மட்டும், உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும். போதும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இரக்கமே இல்லாததுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போறார். அல்லேலூயா. இங்கே அழகாக வசனம் இருக்குது. எனக்கு ரொம்ப இது பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னு கேட்டால், இங்கே முதல்ல ஆரம்பிக்குது 100 தாலந்துன்னவா சொல்லுங்கள் வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சை ரசம், 100 கல எண்ணெய், அப்புறம் வேணா கேட்பவை எல்லாம் அதோட முடிச்சிடலாம். அது கீழே ஒன்று இருக்குது, வேண்டிய உப்பையும் என்ன பண்ணாமா தாமதம் இல்லாமல் கொடுக்கணுமா. ஒரு ஆமேன் சொல்லாமா? சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லாமா? கர்த்தர் இரக்கம் செய்வார்னு சொன்னால் நீங்களும் நானும் போயிட்டு முகத்தை வாடலாக வைக்க வேண்டாம், கரங்களை கட்ட வேண்டாம். நான் நினைக்கிறேன் தயவுள்ள கரை இருந்தால் அது என்ன வெள்ளி, அது என்ன திராட்சை ரசம்னு கேட்டால் உப்பு எதுக்குன்னா நான் நினச்சேன், தேவன் இரக்கம் நம்ம மேலே இருந்தால் அத்தியாவசிய தேவையும் கர்த்தர் தருவார், அற்பமான தேவையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அத்தியாவசியம் வெள்ளி தருவார், கர்த்தர் எண்ணெய் தருவார், கர்த்தர் திராட்சரசம் தருவார், கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார். அது மட்டும் இல்லை, வேண்டிய உப்பை கூட கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இந்த மாதம் எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார்? அல்லேலூயா. எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனம் அழகாக இருக்குது. சாமுவேல் சவுலை சந்தித்து சாமுவேல் விட்டு போகிறான். போகும்போது ஒரே நாளில் அவன் அநேக அடையாளங்களை பார்க்குறான். அது வரைக்கும் பார்க்கல, அது வரைக்கும் இரக்கம் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் இரக்கம் வந்துட்டா ஒரே நாளிலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்களா சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த மாதம் உங்களுக்காக எனக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா. எனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எப்படி இறங்குவார்? நித்திய கிருபையுடன் இறங்குவார். எப்படி இறங்குவார்? உருக்கமாக இறங்குவார். எப்படி இறங்குவார்? இரக்கமே கிடைக்காத எனக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த 3வது குறிப்பு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. என்னன்னு கேட்டால், ஒரு சிலருக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் டக்குன்னு கரெக்டான வயசில் கல்யாணம் ஆகிடும், கரெக்டான வயசில் குழந்தை போகிறோம், கரெக்டான வீடு கிடச்சி. ஒரு சிலருக்கு பார்த்தா எல்லாம் டிலே 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 டிலே. நான் நினைக்கிறேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ராசியே இல்லாதவங்க. நினைக்கிறேன் இரக்கமே கிடைக்காதவங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்கள் மேலே இது வரைக்கும் இறக்கம் கிடைக்காது உங்களுக்கு தான் கர்த்தர் இறக்க போகிறார். அல்லேலூயா. எப்படி இறங்க போகிறாராம்? வெள்ளியும் தருவார், கடைசி சொல்லுங்க எது தருவார்? உப்பையும் தருவார். ஆமேன் சொல்லாமா? மேலே இருக்கிறதும் தருவார், அத்தியாவசிய தேவையும் தருவார், அற்பமான தேவையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அப்போ ஒன்று தெரியும், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். கண்களை மூடலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எத்தனை பேர் அல்லேலூயா கர்த்தரை நோக்கி சொல்லுவான், ஆண்டவரே உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா.
இந்த மாதம் தேவன் நமக்கு இரக்கம் செய்கிற மாதம். உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு இறங்குவேன் உன் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அங்கே வசனம் அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்க போகிறேன். ஓ, என் கோபம் நீங்கி உன் மீது நான் இறங்க போகிறேன். ஓ, இமைப்பொழுது என் கோபம் உண்மையிருந்து இப்போ அதை நீங்கிடுச்சு. அல்லேலூயா. அது நீங்கிடுச்சு. இந்த 3 மாதம் இருந்த கோபம்லாம் நீங்கிடுச்சு. அல்லேலூயா. நான் உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்க போகிறேன். அல்லேலூயா. நீ கைவிடப்பட்டு இருந்தாயா? நீ மனம் நொந்து இருந்தாயா? நீ தள்ளப்பட்டு இருந்தாயா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார். அல்லேலூயா. உனக்கு தான் நான் நித்திய கிருபையுடன் இறங்க போகிறேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவனை கைவிட்டீர்? ஏன் ஆண்டவன் நான் மனம் நொந்து போனேன்? ஏன் ஆண்டவன் நான் தள்ளப்பட்டு போனேன்? அல்லேலூயா. உனக்கு நான் நித்திய கிருபையுடன் இறங்க போகிறேன். அதுக்கு கீழே ஆண்டவர் சொல்றார், இனி நான் உன் மேல கோபமா இருப்பது இல்லை. இனி நான் உன் மேல கோபமா இருப்பதே இல்லை. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வத நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகளே. என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகளே. அல்லேலூயா. நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ மனம் நொந்தவள் அல்ல. நீ தள்ளப்பட்டவள் அல்ல. அல்லேலூயா. உன்னை அழைத்தார். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் அழைத்தாராம். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் இமை பொழுது கைவிட்டேன் சேர்த்து கொள்வாரா? உனக்கு நித்திய கிருபையுடன் கர்த்தர் இறங்குவாரா? நித்திய கிருபையுடன் இறங்குவாரா? 2வது, நான் உனக்கு எப்ராயிமா இருந்தா நீ எனக்கு பிள்ளை, நீ எனக்கு குமாரன் குமாரத்தி. ஓ, நான் உனக்கு உருக்கமா இறங்க போறேன். உனக்கு உருக்கமா இறங்க போறேன். உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. நீ எப்ராயமா இருந்தா உன் முகத்தை பார்த்து உனக்கு நான் உருக்கமா இறங்க போறேன். நீ ஒரு பேதையான புறா. அல்லேலூயா. நீ ஒரு பேதையான புறா. அல்லேலூயா. ஒரு வேலை சொன்ன பேதையா இருக்கிற ஆண்டவரே, நான் பேதையா இருக்கிற ஆண்டவரே. கர்த்தரோடு சொல்ற, நான் உனக்கு உருக்கமா இறங்க போறேன். 3வது, இரக்கமே கிடையாத உனக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போறார். இது வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் இல்லை ஆண்டவரே. இறக்கம் கிடைக்கலன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு கர்த்தர் வெள்ளி முதற்கொண்டு உப்பு வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தர போறார். அல்லேலூயா. எல்லாம் நீங்க கேட்கறதா உங்களுக்கு இனிமேல் கர்த்தர் கிடைக்க போறார். அல்லேலூயா. உங்களுக்கு இனிமேல் எதுவும் நோ கிடையாது. அல்லேலூயா. இனி எல்லாம் உங்களுக்கு எஸ் தான். அல்லேலூயா. கேட்பவைகள் எல்லாம் தர வேண்டும் என்று ராஜா சொல்லி அனுப்பின காரணம் என்ன தெரியுமா? இந்த எஸ்ரா மேல கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்தது. அல்லேலூயா. இந்த வாசனை என் மேல தயவுள்ள கரம் இருக்குமானால் இனிமேல் இரக்கம் இல்லாத எனக்கு இரக்கம் நான் போகிற இடத்துல உண்டாகும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை தியானத்துக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினீர். உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நித்திய கிருபையுடன் இறங்க போகிறீர். அட உருக்கமா இறங்க போகிறீர். இரக்கம் கிடைக்காததுக்கு இறங்க போகிறீர். ஏசப்பா, இந்த வசனம் அப்படியே இந்த மாதம் 30 நாளில் ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க குடும்பத்தில், வீட்டில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பழிக்கும்படி அடியன் கரங்களை உயர்த்தி மனதார ஜெபிக்கிறேன். இந்த வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இந்த வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். ஒவ்வொரு வேலை ஸ்தலத்தில், ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த வசனம் நிறைவேற ஜனங்கள் பார்க்க உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்னும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென்.